friends, welcome to Shamu's Kitchen. இன்னைக்கு நம்ம ரெசிபி நெய் மணக்கும் கேரளா ஸ்பெஷல் நெய்யப்பம். இது ஒரு ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி. பண்டிகை நாட்கள்ல எல்லாம் கூட இதை செய்யலாம். கண்டிப்பா இது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்நாக்கா இருக்கும். பேருக்கு ஏத்த மாதிரியே நெய்லே செய்யறதுனால நல்ல டேஸ்டியாவும் வாசனையாவும் இருக்கும். வீட்ல வாழைப்பழம் இருந்தா இந்த மாதிரி சுவையான ஒரு ஸ்நாக்கை கண்டிப்பா செஞ்சு பாருங்க. வாழைப்பழம், வெல்லம், தேங்காய், எள்ளு, ஏலக்காய் எல்லாம் சேர்ந்து ஒரு அருமையான டேஸ்ட்டும் வாசனையும் கொடுக்கும். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இனிமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் 2 பழுத்த செவ்வாழை பழம் எடுத்திருக்கேன். நீங்க இதே பழம் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, எந்த வெரைட்டி வாழைப்பழமா இருந்தாலும் நீங்க அதுல செய்யலாம். 1.5 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு இல்லைன்னா மைதால கூட செஞ்சுக்கலாம். ஸ்வீட்னஸ்க்காக 1 கப் வெல்லத்தை உடைச்சு எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு ஒயிட் சுகரை விட வெல்லம் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அரை மூடி தேங்காவை துருவி எடுத்திருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சு வெல்லம் சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். அதிகமா தண்ணி சேர்த்துட வேண்டாம், கொஞ்சமாவே சேர்த்துக்கோங்க. வெல்லத்துல பாகெல்லாம் வைக்க வேண்டாம், ஜஸ்ட் நமக்கு கரைஞ்சு வந்தா போதும். இந்த மாதிரி கரைஞ்சு ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பேட்டர் ரெடி பண்றதுக்காக ஒரு பாத்திரத்துல 1.5 கப் கோதுமை மாவு சேர்த்து ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கறதுக்காக 2 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் குக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். குக்கிங் சோடா சேர்த்தோம்னா அப்பம் நல்லா உப்பி வரும். ஸோ 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்து துருவி வச்சிருக்கிற அரை மூடி தேங்காவையும் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக ஃப்ரெஷ்ஷா அரைச்ச 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 வாழைப்பழம் சேர்த்து எல்லாத்தையும் ஒண்ணா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பழுத்த வாழைப்பழமா எடுத்துக்கோங்க, அப்போதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எள்ளு, தேங்காய் எல்லாம் சேர்த்து செய்யும் போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதே மாதிரி வாழைப்பழம் இல்லாம பலாப்பழம் யூஸ் பண்ணியும் செய்யலாம். நான் ஆல்ரெடி பலாப்பழத்துல ஒரு நெய்யப்பம் செஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பலாப்பழம் கிடைச்சதுன்னா நீங்க அதே மாதிரி கூட செய்யலாம். சிம்பிளா பண்ணணும்னா வீட்ல இருக்கிற வாழைப்பழத்தை வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இதுல வெள்ளை கரைசலை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. சூடா இருக்கிறதுனால ஒரு கரண்டி வச்சு கலந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சமா வெள்ளை கரைசலை சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1.5 கப் மாவுக்கு 1 கப் வெல்லம் கரெக்டா இருக்கும். வெள்ளை கரைசல்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து மெல்ட் பண்ணிருந்தோம்னா சரியா இருக்கும். நான் வெள்ளை கரைசல் ஃபுல்லாவே சேர்த்துட்டேன், மாவுக்கு கரெக்டா இருக்கு. இதை ஒரு பவுலுக்கு மாத்திருக்கேன். பணியாரக்கல்ல எடுத்து ஊத்த ஈஸியா இருக்கும். பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும், ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு திக்கா இருந்தா கரெக்டா இருக்கும். இப்ப ஸ்டவ்ல பணியாரக்கல் வச்சு இதுல நெய் விட்டுக்கலாம். நெய்யிலே செய்யும் போது இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதனாலதான் இதுக்கு பேர் நெய்யப்பம்னு சொல்றோம்.
அதிகமா நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஆயில்லையும் செய்யலாம். பணியாரக்கல் சூடாகி நெய் மெல்ட் ஆனதும் பேட்டரை சேர்த்துக்கலாம். இதுல நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவை ஊத்திருக்கேன். இதுவே குழிக்கு கரெக்டா இருக்கும். அப்பம் ஷேப் பார்க்க ரவுண்ட் ரவுண்டா அழகா வரும். அதிகமா மாவு எடுத்துட்டோம்னா குழிய விட்டு வெளியில வந்துரும். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வேக விடுங்க. இல்லனா மேல கலர் வந்துரும், உள்ள வெந்திருக்காது. கொஞ்ச நேரம் விட்டுட்டு மெதுவா திருப்பி விட்டுக்கலாம். இத நம்ம செஞ்ச உடனே சாப்பிடுறதை விட அடுத்த நாள் சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இன்னொரு சைடும் வெந்து வரட்டும். ரெண்டு 3 நிமிஷத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இப்ப 2 சைடும் நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். நெய்லயே வெந்திருக்கிறதுனால நல்ல வாசனையா இருக்கும். இதோட வாசனையே நம்மள டெம்ப்ட் பண்ணி விட்டுரும். எள்ளு, ஏலக்காய், நெய், வாழைப்பழம் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு வாசனையை கொடுத்துருக்கு. இப்ப நமக்கு டேஸ்டியான கேரளா ஸ்பெஷல் நெய்யப்பம் ரெடி ஆயிருச்சு. நல்ல சாஃப்டா ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக். இதுல தேங்காய் சேர்க்காம செஞ்சோம்னா 4-5 நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இந்த சுவையான நெய்யப்பம் வீட்ல செஞ்சு பாருங்க. ரெசிபி பத்தின ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.